வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரம் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணத்தை நாம் கேட்டாலே போகிறோம், நமக்கெல்லாம் முக்தியானது கிடைக்கும், மறு பிறவியானது இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்பவும் உண்மையான விஷயம். ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகோண திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 29. கர கதாபேதனம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் கரண் அரக்கனாக இருக்கப்பட்ட கரனுடைய கதையை தன்னுடைய வாய் சொற்களிலேயே, அதாவது தர்மத்தின் வேத சாஸ்திர தர்மத்தின் நெறிப்படி எப்படி இருக்கிறதோ அதன்படி தூள் தூளாக்கினாராம் அவருடைய கதையை என்ற தலைப்பிலும் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 30. கர சம்ஹாரா, அரக்கன் கரனை ஸ்ரீ ராமபிரான் மாய்த்தார் என்கிற தலைப்பிலே 1 முதல் 6 ஸ்லோகம் வரையிலும் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ராமாயணம் இன்றைய பதிவை சொல்வதற்கு முன்னால் இந்த பதிவில் இந்த 29வது சர்க்கத்தில் ராமபிரான் 14வது ஸ்லோகத்தில் இழிகுலத்தோனே அப்படின்னு சொல்கிறார். அதில் அந்த ஸ்லோகத்துக்கு ஏகப்பட்டதான விஷயங்கள் இருக்கு. அதை முதல்லையே சொல்லிடுறார். அதாவது ராமபிரான் அயோத்தியா காண்டத்தில் எல்லாருமே மனித பிரிவுகளாக பிறந்த ஆண் பெண் எல்லாருமே தர்ம நெறிப்படி நடந்தாக்க எல்லாருமே நல்லவா தான் அப்படின்னுட்டு அவர் சொல்லிருக்கார். ஆனால் எல்லாரையுமே உணவை பார்த்தார். ஏன்னா குகன் வேடவன். இதே இந்த ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ராவனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணன் தர்ம நெறி பிரகாரம் நடந்தார். அதனால் அவர் அவன் ராமபிரான் என்ன பண்ணார், தன்னோட சேர்த்துக்கொண்டு யுத்தம் முடிக்க உடனேயே, ராவணன் அழிக்கப்பட்ட உடனே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைத்தார். அதே பரம்பரையில் வந்தவன் தான் இந்த கரண். இந்த கரன்ற அரக்கன் அவனுக்கு தம்பி தான், விபீஷணனுக்கு தம்பி. அப்போ இவனையே இங்கே இழுகல் துணைன்னு சொல்கிறார்.
அதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றார், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன், இந்த 4 வர்ணக்காரர்கள்ல யாரு தர்ம நெறி பிரகாரம் இல்லாமல் தங்களது வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இழிகுலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றார். இது இந்த இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணனாகப்பட்டவன் நித்தியமும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதிகாலையில் எழுந்து வேதம் படித்து பிரவருத்தி செய்கிறவா, அதாவது வைதிக கர்மாக்களில் இருக்கிறவா காலத்தால் சந்தியாவந்தனம் பண்ணாமல் வெளில போய் யாருக்குமே பண்ணி வைக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு இடத்துல போய் நம்ம போய் வைதிக கர்மாக்களை பண்ணுறோம், அங்கே வந்து எனக்கு சீக்கிரம் முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம வந்து மந்திரத்தை வந்து பூரணமான மந்திரம் சொல்லாமல் முடிச்சிடுறதுங்கிறது அதுவும் அந்த தர்மத்துக்கு புறம்பானது தான். நீங்கள் சொல்கிறதுனால பேஷா பண்ணிடலாம, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உதக சாந்தியாக இருக்கட்டும், மகன்யாசமாக இருக்கட்டும், பூரணமாக சொல்லணும். அதில் தலையை சொல்கிறது, உடம்பை சொல்கிறது, வாழை சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவும் வந்து புறம்பானது தான். அப்போ பிராமணனும் இழிகுலத்துக்கு போகிறான். அதே சமயம் சத்திரியன் வந்து சத்திரியன்னாக்கா அரசாளக்கூடிய, அது அந்த நாட்டை அரசாளக்கூடிய ராஜாக்கள், அந்த நாட்டில் உள்ள மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த ராஜாக்கள், மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் இவெல்லாம். அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் சொல்கிறார், அதை தான் சொல்கிறார் அவர். அப்படி அந்த சத்திரியனாகப்பட்டவன் மக்களை, அதாவது அந்த ராஜாவை பற்றி மக்கள் யாராவது தப்பாக சொல்லிட்டாக்கா அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், வேற ஆளை ஏவி விட்டு அவனை வந்து கொலை பண்ணுறது, தர்மத்துக்கு புறம்பா செய்கிறது. அப்போ அவன் வந்து அந்த சத்திரியனே இழிகுலத்தை சேர்ந்தவன் தான், அந்த ராஜாவே இழிகுலத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்றார். வைசியம் ஒரு பொருளானது தயாரிக்கிறார், அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு 10 ரூபா ஆகுது, இல்லை 20 ரூபா ஆகுது, 30 ரூபாய் வச்சுப்போம். அந்த பொருள் தயாரிக்கிறது 30 ரூபா. அவர் தயாரிக்கிறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பொருளை வந்து வாங்கிட்டு போகிறவாள்கிட்ட 40 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறவர் சந்தையில் எவ்வளோக்கு விற்கலாம், ஒரு 55 ரூபா வரைக்கும் விற்கலாம். அதான் அந்த பொருளுக்கு. அப்போ அந்த 30 ரூபா பொருளுக்கு அடக்கம் உள்ள பொருளை அந்த வியாபாரியாகப்பட்டவர் விற்கும் பொழுது வைசியன் 300 ரூபாய்க்கு விற்கிறது. அந்த 300 ரூபாய் பொருள் வந்து வெளில வந்து சந்தைக்கு வரும் பொழுது அந்த சந்தைக்கு வாங்குறவா அவள் 500 ரூபா வச்சு விற்கிறது. அப்படி இருக்கிறவாலாம் அந்த மாதிரி பண்ணுறவாளை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ராமபிரான் அவளும் இழிகுலத்தை சேர்ந்தவா தான். சரி, சூத்திரவர்ணக்காரர்கள், இந்த சூத்திரவர்ணக்காரர்கள்லாம் யாரு? அரக்கர்கள், மாமிசம் சாப்பிடுவா. அதாவது இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன் இவா 3 பேரும் என்ன சொல்கிறாளோ அதை வந்து செய்யக்கூடியவா அவா. இவா வந்து அவளை ஏவி விட்டு இவனை வந்து கொலை பண்ண, அதை பண்ணி, இதை பண்ணுன்னு சொன்னாக்க அந்த பாவம் அவனை போய் சேராதுன்றார். அதில் வந்து பிராமணன், சத்திரியன், வைசியவா 3 பேர் தான் வந்து வீடியகுலத்தை சேர்ந்தவளாகிறாரா, அவன் ஆகிறது கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்த சூத்திரனாகப்பட்டவன், சூத்திரவர்ணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு திருட்டு தொழிலையோ ஒரு கொலை பண்ணக்கூடிய தொழிலையோ அவர்கள் தானாகவே ஈடுபட்டு கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இழிகுலத்தை சேர்ந்தவர்கள். அதைத்தான் சொல்றார் அவர் இங்கே, இழிகுலத்தோடு. ஏன்னா இதை வந்து அப்போ சொல்ல முடியாது, அதனால இப்பயே சொல்லிட்டார். ஓ ஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய
दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरोद्घनेभ्यः श्रीशीलाश्वरवरचत्रगणानुमत्समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் அரண்யகாண்டத்தில் ஏகோண திரிசம்ச சர்க்கா சர்க்கமானது 29. கர கதாபேதனம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் கரனுடைய வழக்க பரம்பரை வம்சாவனுடைய கதையை வாய் சொற்களினாலேயே தூள் தூளாக்கினாராம். கரம் தவிரதம் ராமா கதாபாணிம் அவஸ்திரம் மிருதூபூர்வம் மகாதேஜ பருஷம் வாக்கியமப்ரவீதே. கொஞ்சம் கூட அளவிட முடியாத இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட கரன் அவனுடைய ரதத்தை இழந்து கையில் கதையை வச்சுக்கொண்டு எதிரில் நிற்க கரனை பார்த்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாராம், தொடக்கத்தில் ரொம்பவும் சாந்தமாக பேசுகிறார். போக போக ரொம்பவும் கடுமையாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரத்தை பற்றி அவர் சொல்கிறார். கஜாஸ்வரத சம்பாதே பலே மகதி ஜேஷ்டதா கிருதம் சுதாருணம் கர்ம சர்வலோக ஜுகுப்சிதம். அரக்கனே கரனே ராமபிரான் சொல்றார், யானை குதிரை தேர்கள் இதெல்லாம் ஏராளமாக கொண்ட சேனையானது உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரே அகந்தை உன்கிட்ட இருந்த அகந்தையினால நீ என்ன பண்ணிட்டனாக்கா உன்னை எல்லா பிராணிகளும் உன்னை வெறுத்தது. அப்படி வெறுத்த அந்த பிராணிகள் எல்லாம் மிக கொடிய செயல்கள் உன்னால் செய்யப்பட்ட அந்த பிராணிகள் எல்லாம் நீ கொண்டு போட்ட. உத்வேஜனீயோ பூதானாம் நிருசம்ச பாப கர்ம கிருதே திரயாணாமபி லோகானாம் ஈஸ்வரோபீன திஷ்டதி. கர்ம லோக விருத்தம் து குர்வாணம் க்ஷணதாசரா தீக்ஷணம் சர்வஜனோஹந்தி சர்வம் துஷ்டம் இவாகதம். பிராணிகளுடைய கோபத்தை கிளறி, அரக்கனே கரணே வெறுக்கத்தக்க பாவ செயல்களெல்லாம் செய்பவன் இந்த 3 உலகங்களுக்கு தலைவனாக இருந்தாலும், அதாவது பரமேஸ்வரனாவே இருந்தாலும், அவன் வெகுகாலம் தாக்கு பிடிக்க மாட்டான். அரக்கனே எதிர நீ இருக்கும் கொடுமை பிராணியான சர்ப்பத்தை கொள்வது போல உலக மக்களோட நலனுக்கு எதிரான செயல்களை எல்லாம் நீ செய்யக்கூடியவன். உலக மக்களினுடைய நலனுக்கு எதிராக அனைத்து செயல்களையும் செய்யக்கூடியவன். அப்படி செய்யறவன அது அரசாட்சி ஆளக்கூடிய, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அரசாளக்கூடிய ராஜாவாக இருக்கட்டும், இல்லை அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களுக்கெல்லாம் எவன் ஒருத்தன் கொடுமையை அந்த மாதிரி கொடுமையை செஞ்சுட்டு இருக்கானோ மக்கள் எல்லோருமே கொஞ்ச நாள் தான் பொறுத்துப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக எதிர்த்து அந்த ராஜாவையே மக்களையே கொண்டு போட்டுடுறா. இதை தெரிஞ்சுக்க அரக்கனே, இதுதான் தர்மம், இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ராமபிரான்.
லோகோபாத்தானி குர்வாண காமாத்வா யோன புத்தியதே ஹிருஷ்ட பஷ்யதே தஸ்யாந்தம் பிராகுணி கரகாதிவா. அரக்கனே கரணே, உனக்கு மட்டும் நான் சொல்லல, இந்த உலகத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, தனக்கு கிடைக்காத ஒரு பொருளை விரும்புவது வந்து காமம். எல்லாரும் காமம்னாக்க பெண்கள் தான் நினச்சிட்டு இருக்கா. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு சாதாரண உடை, இந்த உடையில வந்து நம்ம ஆசை வச்சோம்னாலும் ரொம்ப பிரமாதமான நல்ல பட்டு வேஷ்டி கட்டிக்கணும் அப்படின்ட்டு ஆசை வச்சோன்னா அது காமம். நகை போட்டுக்கணும், நிறைய நகை வாங்கி போட்டுக்கணும், நகை போட்டுக்க வேண்டியது தான், ஓரளவுக்கு தான், நிறைய போட்டுக்கணும் அப்படின்றது ஆசை, பேராசை, அதுவும் காமம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வீடு மேலே வீடு கட்டுறேன், நாமளும் வீடு மேலே வீடு கட்டணும் அப்படிங்கிற அதுவும் காமம். அவர் 4 கார் வச்சிருக்காரு, நம்ம 5 காராவது வாங்கணும் அப்படின்னு சொல்றது அதுவும் காமம். அப்ப காமம்ங்கிறது தனக்கு கிடைக்காத பொருள் மேல ஒருத்தன் விரும்புறது. அதாவது பணம் இருக்கிறவா எவ்வளோ வேணா வாங்கலாம், சந்தோஷம். ஆனால் பணம் இல்லாதவன் எப்படி வாங்க முடியும்? அது மேலே ஆசைப்படலாமா? இவன் கடன் தான் வாங்கணும். அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பொருள், அந்த பொருளை வந்து இன்னும் ஏகப்பட்டதாக சேர்க்கணும். இது போராது, நமக்கு இன்னும் நிறைய வேணும், நிறைய வேணும், நிறைய வேணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது லோபம். காமத்தாலோ லோபத்தாலோ பாவ செயல்களை செய்து கொண்டு நாம செய்யறது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. அப்ப அந்த செய்யற தப்ப வந்து அறிந்து கொள்ளாதவன் எப்படின்னா, ஆலங்கட்டிய வந்து ஒரு விலங்கு ஒன்று இருக்கு, அரணைன்னு சொல்லிட்டு, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த அரணை என்ன பண்ணுமா, ஆலங்கட்டியை தான் விழுங்குமா. அந்த அரணையை போல ஆலங்கட்டி முழுங்கிட்டா செத்து போயிடும். அந்த ஆலங்கட்டியை விழுங்குவது போல தன்னுடைய முடிவை வந்து அந்த மனிதன் வந்து தானே தேடிக்கொள்றான். அரக்கனே அப்படின்னாராம் ராமபிரான். வசாதோ தண்டகாரண்யே தாபசான் தர்மசாரிணா கிம் நுஹத்வா மகாபாகான் பலம் பிராப்ஸ்யசி ராட்சசா. ராமபிரான் சொல்றார், அரக்கனே இதெல்லாம் சாந்தமா சொல்றார், இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சாந்தமா சொல்றார். அரக்கனே, தண்டகாரண்யத்துல வந்து இந்த முனிவர்கள் இருக்காளோ, அந்தணர்கள், பிராமணர்கள், இவெல்லாம் வந்து ரொம்பவும் பெரும்பேரும் பெற்றவா. பெரும்பேரும் பெற்றுக்கொண்டா அவ வந்து தவம் இருக்கா, அவ பெரிய தபஸ்விகள். அந்த தபஸ்விகளை கொன்று போடுறதுனால, அவளை கொலை பண்றதுனால உனக்கு வந்து என்ன பயணத்தான் நீ அடைய போற சொல்லு பாப்போம் அப்படின்னாராம் ராமபிரான். நசீரம் பாப கர்மண குரூர லோக ஜுகுப்சிதாஹ ஐஸ்வர்யம் பிராப்ய திஷ்டந்தி சீர்ணமூல இவ அத்ருமாஹ. கரணே, உலகத்தாரால வந்து வெறுக்கப்பட்டு, உலகத்தார் வந்து ரொம்பவும் நம்ம மேல வெறுக்கப்பட்டு பாவ செயல்கள் புரியும் கொடியவர்கள் ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தால், அதாவது ஏதோ ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம் அவ பண்ணிருக்கா, பாவத்தையே செஞ்சிருந்தவன் ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணிருக்கான்னு வச்சுப்போம்.
மேன்மையை அவன் அடைந்திருந்தாலும், நல்ல நிலைமையை அவன் அடைந்திருந்தாலும், வேறு அறுபட்ட மரங்கள் போல வேறே அறுபட்டு போய் இருக்கிற மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதிக காலம் அவன் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கவே மாட்டான். இதுதான்ப்பா தர்மசாஸ்திரம் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். அவசியம் லபதே ஜந்தோ பலம் பாபஸ்ய கர்மண கோரம் பர்யாகதே காலே துருமா புஷ்பம் இவார்த்தவம். இன்னும் ஒன்று கேட்டுக்கோ அரக்கனே, ரொம்பவும் முக்கியமான விஷயம் அது. இது உனக்கு மட்டும் இல்லை, உலக மக்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன். உரிய பருவகாலத்தில் மரங்கள்ல புஷ்பங்கள்லாம் தோன்றது, அதாவது பூக்கள் மலருது. அதே போல பாவத்தை செஞ்சவன் யாராக இருந்தாலும் அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்ததும் ஏகப்பட்டதான பயங்கரமான விளைவுகளை அவன் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும், கண்டிப்பா அடைவான். இதுதான்ப்பா தர்மசாஸ்திரம். சாசிராத் பிராப்யதே லோகே பாபானாம் கர்மணாம் பலம் சவீஷானாம் இவாவன்னானாம் புக்தானாம் க்ஷணாதாசரா. அரக்கனே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. விஷம் கலந்த உணவை ஒருத்தன் சாப்பிட்றான். விஷம் கலந்த உணவை ஒருத்தன் சாப்பிட்றான். அதன் விளைவாக துன்பங்களை அவன் எப்படி உடனேயே அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி பாவ காரியங்களை செய்யக்கூடியவன் அதனுடைய பயனை ரொம்பவும் அதிசீக்கிரமா விரைவிலேயே அவன் அனுபவிக்கிறான். பாபமாசரதாம் கோரம் லோகஸ்ய பிரியம் இச்சதாம் அகம் ஆசிதிதோ ராஜ்ஞா பிராணான் ஹந்தும் நிசாச்சரா. அரக்கனே, உலக மக்களுக்கு தீமை செய்ய விருப்பம் கொண்டு கொடியதான பாவ செயல்களை புரிபவர்களோட உயிரை மாய்க்கிறதுக்கு ஸ்ரீராமபிரானாகப்பட்ட நான் தசரத மகா சக்கரவர்த்தி மன்னரால இங்க அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னாராம் கோபத்தோட ராமபிரான். அத்யஹித்வாம் மயா முக்தா காஞ்சன பூஷணா விதார்ய நிவாதிஷ்யந்தி வல்மீகம் இவ பன்னகா. அரக்கனே, இப்போ நான் விட போகக்கூடிய பொன்னால இழைக்கப்பட்ட பானங்கள் உன்னோட உடலை பிளந்து சென்று எப்படி அது போக போகிறது தெரியுமா? அந்த அம்பானது புத்துக்குள்ள நுழையும் பாம்பு போல பூமிக்கு அடியிலையும் போய் சேர போகிறது அப்படின்னு கோபமாக சொன்னாராம் ராமபிரான். ஏ துயா தண்டகாரண்யே பக்ஷிதா தர்மச்சாரிணா தானத்ய நிகத சங்கியே சசைன்யோ அணுகம் இஷ்யசி. தண்டகாரண்யத்தில் அறநெறியையே கடைபிடித்து தபஸ்விகளாக இருக்கக்கூடிய முனிவர்கள் உன்னால
புசிக்கப்பட்டாதான் நீ சாப்பிட்டா வாழலாம். இப்போ சண்டையில் கொல்லப்பட்டு விட்ட படையுடன் சேர்ந்து உன்னோட 14,000 அரக்கர்கள் வந்தாலும் அதான் எல்லாரும் எப்படியும் 90% போயிட்டா. மீதி இருக்கிற 10% ஓடி போயிட்டா. நீயும் அவர்களை பின்பற்றிய செல்ல போற. நீயும் அவர்கள் அந்த அரக்கர்கள்லாம் நல்ல உலகங்களுக்கு போயிருக்கா. அந்த மாதிரி நல்ல உலகங்களுக்கு நீயும் சென்று அடைவாய் அப்படின்னாராம் ராமபிரான். அத்யாத்வாம் விகதம் பாணி பஷ்யந்தோ பரமர்ஷயः நிரயஸ்தம் விமானஸ்தா ஏ துயா ஹிம்சிதா புரா. அரக்கனே, உன்னால துன்புறுத்தப்பட்ட மாமுனிவர்கள்லாம் இப்போ ஆகாயத்தில் விமானத்தில் இருந்து கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கா. நீ எப்போ என்னோட பானத்தால் நீ கொல்லப்பட்டு தரையில் விழுந்து நீ அனுபவிக்கக்கூடிய நரக வேதனையை அவன் அங்கேருந்து பார்க்க போறா. இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னாராம் ராமபிரான். பிரகாரத்வம் யதா காமம் குரு யந்தம் குலஹதமா அத்யதே பாதயிஷ்யாமி சிரஸ்தாபலம் யதா. 14வது ஸ்லோகத்தில் தான் அவர் இழிகளுத்துவனேன்னு சொல்கிறாரு. இதை பற்றிய முழு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய இருக்குது, அதனால உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இதை சொல்கிறா ராமபிரான் அரக்கன் கருணை பார்த்து, இழிகளுத்துவனே, உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்னோட நீ போர் புரி. நீ எவ்வளவுதான் உக்கிரமா நீ என்கிட்ட போரிட்டாலும் இப்போ ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோ, பனை மரத்துலேருந்து பழம் எப்படி உதிர்ந்து போகுமோ அதுபோல உன்னோட தலைய உன் உடலிலிருந்து நான் அறுத்து தள்ள போறேன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு கோபமாக சொன்னாராம் ராமபிரான். ஏவ முக்தஸ்து ராமேண கிருத்த சம்ரத்வலோச்சனः பிரத்யுவாச கரோ ராமம் பிரஹசன் குரோதமூர்ச்சிதः. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டதுமே அரக்கனான கரனுக்கு ரொம்பவும் கோபம் பொங்கி எழுந்ததான். அவனுடைய கண்கள்லாம் அப்படியே கோபப்பழம் மாதிரி செவந்து போச்சான். ரொம்பவும் கோபத்தால் மதி இழந்தவன், புத்தி கெட்டவன் போல ஆகி சிரித்து கொண்டு ராமபிரானுக்கு பதில் சொன்னானாம் அரக்கன் கரண். பிராகிருதான் ராட்சசான் ஹத்வா யுத்தே தசரதாத்மஜா ஆத்மனா கதமாத்மானம் அப்ரசஸ்யம் பிரசம்சசி. தசரத மகா சக்கரவர்த்தி கூட சொல்ல. ஏன்னா அரக்கனாச்சு, அரக்கனுக்கெல்லாம் ஏது புத்தி, துர்புத்தி தான் இருக்கும், யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். அதனால இங்க என்ன சொல்றான் அரக்கன் கரண், தசரதனுடைய மைந்தனே, வெறும் சிப்பாயெல்லாம் போர்ல நீ கொண்டுட்டு எந்த புகழுக்குமே உரியவனாக இல்லாத உன்னை பற்றி நீயே புகழ்ச்சியா பேசுறிய. அடடா, இது என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு நானாம் அரக்கன் கரண். விக்ராந்த பலவந்தோ வாயே பவந்தி நரர்ஷபாः கதயந்தி நதே கிஞ்சித்
தேஜசா ஸ்வேன கர்விதாः. ஒன்று தெரிஞ்சுக்கோ ராமா, கரண் சொல்கிறான். பராக்கிரமம் மிக்கவர்களும் உடல் பலம் உடையவர்களுமான உத்தமமான வீர புருஷர்கள் தங்களோட செய்யக்கூடிய அந்த பிரமாதமான செயல்களால் செருக்கடைந்து நீயே உன்னை புகழ்ந்து கொள்வது போல சிறிதளவும் தங்களை போற்றி பேசவே மாட்டார்கள். அதாவது இவர் சொன்னது முழுக்க முழுக்க தர்மசாஸ்திரம், தர்ம நெறியை சொன்னார். அவன் முட்டாள் அரக்கன். அதனால தான் இப்போ கூட இந்த கலியுகத்தில் கூட நாம் யாருக்காவது ஒரு நல்லது சொல்கிறோம் அப்படின்னாக்கா யோசித்து சொல்லணும். இதான் விஷயம். பிரகிருதா ஸ்வத்கிருதாத்மானோ லோகே க்ஷத்ரிய பாம்சனாः நிரர்த்தகம் வித்தந்தே யதா ராம விகதசே. இப்போ கரண் சொல்கிறான் ராமனே, ஏன்னா அவனுக்கு மரியாதை தெரியாது, மரியாதை கொடுக்க தெரியாது. அற்ப குணங்களை உடைய வேணா கத்திரிகளுக்கெல்லாம் புலன் கட்டுப்பாடு கிடையாது. அதெல்லாம் சொல்கிறான் இங்கே. புலன் கட்டுப்பாடு இல்லாத க்ஷத்ரிய குலத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்துவர்கள் தான் கொஞ்சம் கூட ஒரு பொருள் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பிதற்றுவாங்க அப்படின்னு நாம் கரண். ஏன்னா அவர் நாராயணரில் பாதி தான் மனுஷ உடல். அது தெரியாமல் அவன் பேசுகிறான். ஏன்னா அவன் போய் ஆகணுமே. பிரகிருதா குலம் யதி சன்வீர சமரே கோவிதாஸ்யதி மிருத்யுகாலே ஹி சம்பிராப்தே ஸ்வயம் அப்ரஸ்தவேஸ்தவம். அப்போ அந்த கரண் சொல்கிறான், அரக்கன் போரில் மாண்டு போகும் வேலை நெருங்கி எடுத்து உனக்கு. அந்த நெருங்கி விட்ட காலத்தில் எந்த வீரன்தான் தன்னோட உயர்குடி பிறப்பையும் அவசியமே எழாத போது கூட தானாகவே தன்னை பற்றியும் புகழ்ந்து பேசி கொண்டிருப்பான். சொல்லுறாமா அப்படின்னு கரண். சர்வதைவ லகோத்வந்தே கக்தனேன விதர்சிதம் ஸ்வர்ண பிரஜே ரூபேண தப்தேனேவ குசாக்னினா. அப்போ அவன் சொல்கிறான் கரண், ஒரு தர்பப்புல் இருக்கு. அந்த தர்பப்புல்லை அக்னியில் போட்டு இருக்கும் பொழுது இந்த தர்ப மேலே அந்த அக்னியானது பட்ட உடனே அந்த அக்னியானது எப்படி தங்கம் போல் அந்த தர்பையானது பிரகாசிக்கும், தங்கம் போல் ஜொலிக்கும் அது. ஆனால் அதே தர்பப்புல் எரிஞ்சி அணைஞ்சதும் வெறும் கருப்பு சாம்பலாகிவிடும். அதில் இருக்கக்கூடிய மென்மையும் பிரகாசமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அதுபோல தற்பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய உன்னால் உன்னுடைய கையால் ஆகாத தனம் முற்றிலுமே வெளியாயிடுத்து. நீ வீரனாக பேசியபடி கண்டிப்பாக நீ என்னை கொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் அரக்கன் கரண். நதோ மாமிக திஷ்டந்தம் பஸ்யசி த்வம் கதாதரம் பராதரம் இவாக்கம் கம்பியம் பர்வதம் தாதுபிஷ்யிதம்.
என் கையில் இருக்கு பாத்தியா கதை. இந்த கதை பலவித தாதுக்களால் விளங்குவது. இந்த மண்ணுலகையே தாங்கிக் கொண்டிருக்குமான ஒரு பர்வதம்னா மலை. அந்த பர்வதத்தை போல என் கையில இருக்கக்கூடிய கதையுடன் கொஞ்சமும் அசைக்க முடியாதவனாக உன்னோட எதிரில் நிற்கக்கூடிய என்ன அளவிட முடியாத என்னுடைய ஆற்றலை நீ கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல போல இருக்கு. நீ அறியல ராமா அப்படின்னு நான் கரண். பர்யாப்தோஹம் கதாபணீர் ஹந்தும் பிராணே தவ திராணயா த்ரயாணாம் அபி லோகானாம் பாசகஸ்த இவாந்தகா. இப்போ கரண் சொல்றான், இப்போ உனக்கு எனக்கும் நடக்க போற இந்த போர்ல உன்னுடைய உயிரையும் 3 உலக மக்களுடைய உயிரையும் நான் என்னுடைய கையில வச்சு இருக்கக்கூடிய யம தர்மராஜனை போல நான் வந்திருக்கிறேன். அவன் கையில இருக்கக்கூடிய பாசக்கயிறு மாதிரி என் கையில கதையானது இருக்கு. அப்போ நீ என்னை எளிதாக மாய்ப்பதற்கு கதையை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா. இது ஒன்னே எனக்கு போதும், நான் ஒருவனே உனக்கு போதும், வேற யாரும் உனக்கு தேவையில்லை, இத்தனை பேரை நான் அனுப்பிச்சது வீண் அப்படின்னு நானாம் கரண் அரக்கன். காமம் பக்வவே வக்தவ்யம் தொயே வக்ஷ்யாமினாத்வகம் அஸ்தம் கச்சேதி சவிதா யுத்த விக்னஸ்ததோ பவேத். அவ கரண் சொல்றான், என்ன சொல்றான், எவ்வளவு திமிரா சொல்றான் பாருங்க கரண். அரக்க புத்தி அப்படிதான் இருக்கும். உன்னை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்போ சூரியன் மறைய போறான். அப்படி அவன் அஸ்தமனமாகிவிட்டால் நாம் செய்யக்கூடிய போருக்கு இடையூறானது ஏற்படும். அதாவது இரவு வேளையில தான் அரக்கர்களுக்கெல்லாம் பலமானது ஜாஸ்தியாகும் அப்படின்றது உண்மைதான். ஆனா மானுடனாக எதிரியை மனிதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை இருட்டில் அவன் போர் செய்ய முடியாத போது ராமபிரானை மாய்ப்பது அப்படின்றத அவனுடைய பெருமைக்கே அது சேர்ந்தது இல்லை அப்படின்னுட்டு அவன் நினைச்சிருந்தானான். இதுலயே நம்ம முன்னிடலாம், இரவுல போய் பண்ணோம்னாக்கா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சானோ. சதுர்தசசகஸ்ராணி ராட்சசானாம் கதானி தே त्वद्विनाशात् करोम् येषा तेषाम् अस्त्रप्रमार्जनम्. இப்போ கரண் சொல்றான், ஏ மானிடனே ராமனே, நீ 14,000 மரக்கரலை உன்னால கொல்லப்பட்டார்கள். சரி, இப்போ நான் ஒன்றை கொன்று பழி தீர்த்து இந்த 14,000 மரக்கர்களை இழந்த மனைவிமார்கள், கணவனை இழந்த மனைவிமார்கள் இருக்காளோ, அவளோட கண்ணீரெல்லாம் நான் துடைக்க போறேன் அப்படின்னா ஆவேசத்தோட அரக்கன் கரண். கராபாவோ பிரயோக்தாசா பிரதீப்தா மகதி கதா தஸ்மா விரக்ஷாம்ச குல்வாம்ஸ்ய கிருத்வா தத்சமீபதः. இந்த மாதிரி எல்லாம் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து
சொல்லிட்டு இந்த அரக்கனாக இருக்கப்பட்ட கரண் சிறந்த தோல் விளையம் அவனுக்கு அணிந்திருந்த கரண் ரொம்பவும் மேலேயும் இன்னும் கோபம் கொண்டு நெருப்பை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதத்தை போன்ற அவன் கையில் வச்சுருக்கிற அந்த கஜாயுதத்தை ராமபிரான் மேல வீசி எரிஞ்சானாம். தாமாபதந்தீம் ஜ்வலிதாம் மிருத்யுபாசோபமாம் கதாம் அந்தரிக்ஷ கதாம் ராமஸ் சிச்சேத பகுதாசரைஹி. அந்த அரக்கனாகப்பட்ட கரனுடைய கையிலேருந்து விடுபட்ட அந்த பேரு உருவம் கொண்ட அந்த கதையானது ரொம்பவும் பிரம்மாண்டமா சப்தத்தை போட்டுண்டு அது வரும்போது அதுக்கு இடையில் இருந்த மரம், செடி, கொடி, புதர்கள் எல்லாத்தையும் புசிச்சு சாம்பல் ஆக்கிட்டு ஸ்ரீ ராமபிரான் அருகே அந்த கதையானது நின்றுதான் வந்ததான். சாவேனா சரே பக்னா பபாத தரணி தலே கதா மௌத்ரோஷத பலே வியாலிவா வினிபாதிதா. அதாவது அந்த அரக்கனாகப்பட்ட கரண் அவன் கையிலேருந்து விடுபட்ட அந்த கதையானது எப்படி இருந்தது அப்படின்னா, பிரமாதமா ஜொலித்து கொண்டு யமன் காலனுடைய அந்த யமன் கையில் இருக்குமான பாசக்கயிறு, அந்த பாசக்கயிறுக்கு ஒப்பான அந்த கதையானது தன் மேல விழுவதற்காக கொண்டிருக்கும் போதே என்ன பண்ணாராம் ராமபிரான், அந்த கதையானது ஆகாய வழியிலேருந்து வந்துட்டு இருக்கு. அது அந்த ஆகாய வழியிலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இவர் பானங்களை விட்டு அதை தூள் தூளாக்கிட்டாராம். அம்புகளால முறிக்கப்பட்டு சிதறி போன அந்த கதையானது மந்திர மூலிகைகளின் பலத்தால இழுக்கப்பட்ட ஒரு சர்பம் பாம்பு போல தரையில விழுந்துதான் சுக்குநூறா போயிடுதான் அந்த கதையானது. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவியாரண்யகாண்டே ஏகோணத்ரிசம்சதர்கः. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 29வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் திரிசம்சதர்கः சர்க்கமானது 30. கரசம்ஹாரः அரக்கன் கரனை ஸ்ரீ ராமபிரான் மாய்த்தாராம். வித்வா துதாம் கதாம் பாணை ராகவோ தர்மவத்சலः ஸ்மயமான கரம் கரம் வாக்கியம் சம் ரப்தம் இதமப்ரவீத். தர்மத்திலேயே தர்ம சிந்தையிலேயே அறநெறியிலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த கதையை பிராணங்களால சுக்குநூற தூள் தூளாக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சுண்டு நகைத்தார அகந்தை கொண்ட கரனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏதத்தே பல சர்வஸ்வம் தர்சிதம் ராட்சசாதமா சக்திஹீன தரோமத்தோ பிரதா துவம் அவகஜ்ஜசி. ஒரு ராமபிரான் சொல்றார் அரக்கன் கரனை பார்த்து, அரக்க பதறேன்றார். இந்த இடத்துல பதறந்தாக்கா ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதுன்னு அர்த்தம். உன்னோட பலம் முழுவதையும் நீ காட்டிட்ட. நீ என்னை காட்டிலும் இப்போ மிகவும் பலம் குறைந்தவனா ஆயிட்ட.
அப்படின்றது இப்போ வந்து நிரூபிக்கப்பட்டு போச்சு. இருந்தாலும் நீ வந்து இப்போ வீணா சத்தம் போட்டுருக்கிய, எதுக்காக சத்தம் போட்டுருக்க அப்படின்னு ராமபிரான். ஏஷபான வினீர் பின்னா கதா பூமி தலம் கதா அபீதா நப்ரகல்பஸ்ய தவ பிரத்யரிகாதினி. ராமபிரான் அரக்கன் கரணை பார்த்து சொல்ற, என்னோட பானங்கால சுக்கு நூறாகப்பட்ட தூள் தூளாக்கப்பட்ட உன்னுடைய கதையானது நீ வந்து தற்பொழுமையை பேசுவதில் வல்லவனான உன் நம்பிக்கையை அழிக்கும் விதமாக அந்த கதையானது தரையில் விழுந்து கிடக்கிறது. அதை முதல்ல நீ பாத்தியா அப்படின்னா ராமபிரான். யத்வயோக்தம் விஷ்டானாம் அகம் அஸ்ரோ பிரமார்ஜனம் ராட்சசானாம் கரோமீதி வித்யா ததபீதே வசஹ. என்ன சொன்ன நீ அரக்கனே? ராமபிரான் கேட்கிறார் கரங்கிட்டக. மாண்டு போன அரக்கர்களை எண்ணி நீ வருந்தி அவருடைய மனைவி மக்கள் விடக்கூடிய கண்ணீரை வந்து நீ துடைப்பேன்னு சொன்னீங்க. அந்த சூழலையும் இப்போ வந்து உனக்கு பொய்யா போச்சா அப்படின்னு ராமபிரான். நீ சஸ்ய க்ஷூத்ரலீ சீலஸ்ய மித்யாவ்ரதஸ்ய ராட்சசா பிராணான் அபஹரிஷ்யாமி கரோத்மானம் மிருதம் யதா. நீ கரணே, நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? ராமபிரான் சொல்றார், தேவதைகள்கிட்டேருந்து அமிர்தத்தை வந்து பலவந்தமா கருடன் வந்து கவர்ந்து சென்றான். அதுபோல தாழ்ந்தவனும் குணங்கள் உடையவனும், இந்த இடத்துல சொல்றார் யாரா இருந்தாலும் சொல்றார், இழிய குணங்கள் உடையவனும் பொய் நடத்தை உடையவனுமான அரக்கன் உன்னோட உயிரை வந்து நான் கண்டிப்பா கவர்ந்து செல்வேன் அப்படின்னு ராமபிரான். அத்யதே சின்ன கண்டஸ்யா பேன புதபூஷிதம் விதாரிதஸ்ய மத்வானே மகீபாஸ்யதி சோனிதம். அரக்கன் கரணே, ராமபிரான் சொல்றார், இப்போ நான் வந்து என்னுடைய பானங்களால் உன்னோட உடலை துளைத்து தலையை அறுத்து தள்ள போறான். அப்போது உன் உடல்லேருந்து நுரைத்து கொண்டு வரக்கூடிய பெருகி வரும் ரத்தத்தை இந்த பூமியானது குடிக்க போறது. நீ எத்தனை பேரை அழிச்சு இந்த பூமியில வந்து நீ பண்ணி எத்தனை பேர் ரத்தத்தை நீ குடிச்ச, உன் ரத்தத்தை வந்து இந்த பூமியானது குடிக்க போறது அப்படின்னாராம் ராமபிரான். இந்த ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் திரிசம்ச சர்க்கா சர்க்கம் 30 ஸ்ரீ ராமபிரான் கரனை சம்ஹாரம் செய்தார். 7வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி ஸ்லோகம் வரை நாளை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.